இன்றைய முக்கிய செய்திகள். பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை 10ஆம் தேதி வரவு வைக்கப்படும். அமைச்சரை நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர செந்தில் பாலாஜிக்கு அனுமதி. போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தை கைவிட வலியுறுத்தல். தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தை ஒத்திவைப்பு. 15 இந்திய மாலுமிகளுடன் சென்ற சரக்கு கப்பல் நடுக்கடலில் கடத்தல். சோமாலியா கடற்பகுதிக்கு விரைந்தது இந்திய போர்க்கப்பல். வணக்கம். வணக்கம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில், தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகியவை கொண்ட பரிசு தொகுப்புடன் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கமாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்பே வழங்கப்படும் என்று திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் ஆகியோர் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் 10ஆம் தேதியே 1,15,00,000 பயனாளிகளுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுக ஆட்சி அமைந்தது முதல் மாநில அரசின் நிதி மூலமே பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக தெரிவித்துள்ள அவர், தமிழக மக்களுக்காக மத்திய அரசு செய்தது என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவித்துள்ள வேலைநிறுத்தம் தொடர்பாக தொழிற்சங்கங்களுடன் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் நடத்திய பேச்சுவார்த்தை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை CITU, AITUC, அண்ணா தொழிற்சங்க பேரவை, INTUC, TTSF, BMS உள்ளிட்ட சங்கங்கள் வேலைநிறுத்த நோட்டீஸை வழங்கின. இதையடுத்து தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் 2ஆம் கட்ட சமரச பேச்சுவார்த்தை நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் உடன்பாடு ஏற்படாததால் திட்டமிட்டபடி வரும் 9ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெறும் என தொழிற்சங்க நிர்வாகிகள் அறிவித்தனர். பொங்கல் பண்டிகை வருவதை அடுத்து வேலைநிறுத்த அறிவிப்பை கைவிடுமாறு கேட்டுக்கொண்ட திரு சிவசங்கர், பொங்கல் பண்டிகைக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிவித்தார். ஆனால் 9ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்பதில் தொழிற்சங்கங்கள் உறுதியாக இருந்ததால் இதுகுறித்து தலைமைச் செயலகத்தில் திரு சிவசங்கர் மற்றும் செயலாளருடன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அப்போது ஊழியர்களின் கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க அமைச்சருக்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் தொழிற்சங்கத்தினருடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த அறிவுறுத்தினார். அதன்படி பல்லவ நிலத்தில் இன்று மாலை 3 மணிக்கு தொழிற்சங்கத்தினருடன் திரு சிவசங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த பேச்சுவார்த்தையில் வேலைநிறுத்த அறிவிப்பை வாபஸ் வாங்க அகவிலைப்படி நிலுவைத் தொகையை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று தொழிற்சங்கத்தினர் உறுதியாக தெரிவித்தனர். இதையடுத்து பேச்சுவார்த்தை நாளை மறுதினத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக திரு சிவசங்கர் தெரிவித்தார். நிதி கூடுதலாக செலவாகின்ற சில விஷயங்களை நிதித்துறையோடு கலந்தாலோசித்து அவரிடத்திலே அது குறித்து விவாதித்து முடிவெட்டிய பிறகுதான் அறிவிக்க முடியும் என்ற காரணத்தினால் நாளை ஒரு நாள் நேரம் கேட்டிருக்கிறோம். நாளை மறுநாள் மறுபடியும் அதை பேசிய பிறகு விவாதிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றோம். நிதித்துறையுடன் ஆலோசனை நடத்திய பிறகு போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என்று திரு சிவசங்கர் கூறினார். அமைச்சரை நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஜூன் 14ஆம் தேதி கைது செய்தனர். பின்னர் மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரித்தனர். திரு செந்தில் பாலாஜி தற்போது புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே அவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக அறிவித்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இந்நிலையில் திரு செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்து பிறப்பித்த உத்தரவை ஆளுநர் திரு RN ரவி சில மணி நேரங்களில் அவரே நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார். இந்த பின்னணியில் தமிழக அரசின் அரசாணை மற்றும் ஆளுநரின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ML ரவி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பில் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வது குறித்து தமிழக முதலமைச்சர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த நீதிபதிகள், அமைச்சராக திரு செந்தில் பாலாஜி நீடிப்பது தார்மீக ரீதியாக சரியானது அல்ல என்றும் கூறினர்.
இந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் ஒரு அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று கூறியுள்ளது. திரு செந்தில் பாலாஜி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நடவடிக்கை சரியானதே என்று தெரிவித்த நீதிபதிகள் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர தடையில்லை என்றும் உறுதிப்படுத்தினர். தமிழ்நாடு அரசின் நிதிச்சுமையை குறைக்க மத்திய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை என்று நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2014 முதல் 2023 வரை தமிழகத்தில் இருந்து மத்திய அரசு பெற்ற வரி 6.23 லட்சம் கோடி ரூபாய் என்றும், ஆனால் தமிழகத்துக்கு மத்திய அரசு வழங்கிய நிதி 6.96 லட்சம் கோடி ரூபாய் என்றார். இதுபோல செஸ் வரி மூலமாக தமிழகத்துக்கு 2014 முதல் இன்று வரை 57,557 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள திரு தங்கம் தென்னரசு, தமிழகத்தில் இருந்து 2014 முதல் 2023 வரை நேரடி வரி வருவாயாக 6.23 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு பெற்றுள்ளதாகவும், அதே சமயம் வரி பகிர்வு மற்றும் மானியம் மூலம் 4.27 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே தமிழகத்திற்கு வழங்குவதாக கூறினார். மறைமுக வரி வருவாய் குறித்து எந்த தரவுகளையும் மத்திய அரசு பகிர்ந்து கொள்வதில்லை என்றும், தமிழகத்தில் இருந்து மத்திய அரசுக்கு செல்லும் 1 ரூபாயில் இருந்து 29 பைசா தான் திரும்ப கிடைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நிதி ஆளுமை மீதான நமக்கு உள்ள உரிமையை இழந்துவிட்டதாகவும், பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக நிதி வழங்கப்படுவதாகவும் திரு தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் 2014-15 ஆண்டிலிருந்து 2022-23 ஆண்டு வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசம் 2.23 லட்சம் கோடி தான் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு வரக்கூடிய பணம் எவ்வளவு வந்திருக்கிறது என்று பார்த்தால் 15.35 லட்சம் கோடியாக சில மாநிலங்களிலே இருக்கிறது. நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த பகிர்வு என்பது ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக 12வது நிதிக்குழுவின் காலகட்டத்தில் 5.3/5% இருந்தது. இப்போது நீங்கள் 15வது நிதிக்குழுவினுடைய காலகட்டத்தில் வெறும் 4.79% அது குறைந்திருக்கிறது. அதிமுகவின் 10 வருட ஆட்சியின் நிர்வாக சீர்கேடுகளால் கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்ட போதும், திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4,000 ரூபாய், மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை, பேரிடரால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட மாவட்ட மக்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக திரு தங்கம் தென்னரசு கூறினார். பொங்கல் பரிசாக 1,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு தர வேண்டிய நிதியை இதுவரை ஒதுக்கீடு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதனிடையே சென்னை திருவொற்றியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், மாநில அரசின் நிதியால் தான் மத்திய அரசு இயங்குவதாகவும், ஆனால் கந்துவட்டிக்காரர்கள் போல செயல்படுவதாகவும் விமர்சித்தார். ஐயா, மோடி திருச்சி வானூர்தி நிலையத்தை விரிவாக்கத்தை திறந்து வைக்க வர முடியல. வெள்ளத்தில் மிதந்து செத்து போனோம்ல. நாங்கள் குறைஞ்சது 50 பேர் செத்தம்ல தூத்துக்குடியில். தூத்துக்குடிங்கிற ஒரு மாவட்டமே அழிஞ்சு போச்சுல்ல. அதை பார்வையிட முடியாதா? இந்த வேலை இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கந்துவட்டி நடத்திக்கிட்டீங்க? என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நான் கெஞ்சணும், அப்புறம் திருப்பி நாங்களா? என்ன உங்கள் காசா? மாநிலங்களின் நிதி தானே மத்திய அரசுக்கு நிதி. மத்திய அரசுக்குன்னு ஒரு வருவாய்ப்பு இருக்கு. கூடுதலாக நிதி கொடுத்திருப்பதாக கூறும் திருமதி நிர்மலா சீதாராமன், அதனை யாரிடம் எப்போது கொடுத்தார் என்று திரு சீமான் கேள்வி எழுப்பினார். மாநில அரசிடமிருந்து வரியை எடுத்துக் கொண்டு போய் கேட்கும் போது தருவோம் என்று கூறுவது எந்த வகையில் நியாயம் என்றும் அவர் வினவினார். தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதல் மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று கோவை மாநகர் பகுதிகளான உக்கடம், காந்திபுரம், போத்தனூர் ஆகிய இடங்களிலும், மதுக்கரை, பேரூர் பகுதிகளிலும் விடிய விடிய மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மேகமலை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. தொடர் மழையால் ராஜபாளையம் அருகே உள்ள வாகைக்குளம் பகுதி தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதுடன் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் பெய்த மழையால் மலை ரயில் பாதையான ஹில்க்ரோ பகுதியில் தண்டவாளத்தில் பாறைகள் உருண்டு விழுந்தன. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் அடுத்த 6 தினங்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது.
நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்றும், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்தில் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். சூரியனை ஆய்வு செய்ய விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுள்ள ஆதித்யா L1 விண்கலம் நாளை மாலை L1 புள்ளியை சென்றடைகிறது. மாலை 4 மணிக்கு L1 புள்ளியின் சுற்றுவட்ட பாதைக்குள் ஆதித்யா விண்கலம் செலுத்தப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது. பொறுப்புகளை தட்டி கழிப்பதில் பிரதமர் திரு மோடி மிகுந்த நிபுணத்துவம் பெற்றவர் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அரசுமுறை பயணமாக லட்சத்தீவு சென்ற பிரதமர் அங்கு ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டார். அந்த படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த திரு மோடி நீச்சல் பயிற்சி உற்சாக அனுபவத்தை தந்ததாக கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த படங்களை வலைதளங்களில் பகிர்ந்துள்ள காங்கிரஸ் 8 மாதங்களாக மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் நிலையில் பிரதமர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள் என விமர்சித்துள்ளது. காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி வரும் 14ஆம் தேதி துவங்கவிருக்கும் பாரத் நியாய யாத்திரை பாரத ஒற்றுமை நியாய யாத்திரை என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் தொடங்கி மும்பையில் நிறைவு பெறும் இந்த யாத்திரை அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட 15 மாநிலங்கள் வழியாக செல்லும் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. 66 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் இந்தியா கூட்டணி தலைவர்களும் பங்கேற்கின்றனர். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் முதலமைச்சரின் சிறு வணிக கடன் திட்ட முகாம்கள் இன்று தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறும். நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி மூலம் நடைபெறவுள்ள முகாம்களில் குறைந்த வட்டியில் அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். இந்த கடனை 50 வாரங்களில் வாரந்தோறும் 200 ரூபாய் என்ற அடிப்படையில் ஓராண்டுக்குள் உரிய வட்டியுடன் திருப்பிச் செலுத்த வேண்டும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் போலவே குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் இந்த ஆண்டு இறுதிக்குள் திறக்கப்படும் என அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். ஐயப்ப பக்தர்களுக்கு உதவிடும் வகையில் தமிழ்நாடு திருக்கோவில்கள் மற்றும் பக்தர்கள் சார்பில் 10 லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகளை கண்டெய்னர் லாரி மூலம் சபரிமலைக்கு இன்று அனுப்பி வைத்த அவர் பூவிருந்தவல்லி அருகே உள்ள குத்தம்பாக்கம் பேருந்து நிலைய பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மின் கட்டணம் மற்றும் GST வரியை குறைத்தால் மட்டுமே அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியும் என அரிசி ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் அரிசிக்கு விதித்துள்ள 5% GST-யை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இந்திய மாலுமிகள் 15 பேர் அடங்கிய லைபீரிய நாட்டு கொடியுடன் சென்ற சரக்கு கப்பலை சோமாலியா கடற்பகுதியில் மர்ம கும்பல் கடத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கப்பலை வழிமறித்த 6 பேர் கொண்ட கும்பல் துப்பாக்கிகளுடன் உள்ளே புகுந்தது. கப்பலை வேறு திசைக்கு திருப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதையடுத்து அங்கு விரைந்த இந்திய கப்பற்படை வீரர்கள் கடத்தப்பட்டுள்ள கப்பலின் நகர்வுகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். கோவையில் நடைபெற்ற பழமை வாய்ந்த கார்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. கோவை விழாவை முன்னிட்டு ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள காஸ்மோ கிளப் வளாகத்தில் நடைபெற்ற கண்காட்சியில் கோவை, திருப்பூர், பல்லடம், அன்னூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களின் பழங்கால கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். பழைய மாடல் பென்ஸ், செவர்லே, ஃபோர்ட், பத்மினி, அம்பாசிடர், வோக்ஸ்வேகன் கார்கள், பழைய ஜீப்கள் என 40க்கும் மேற்பட்ட பழங்கால கார்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. கேரளாவின் இடுக்கி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பாறைகள் உருண்டு விழுந்த காணொளி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பீர்மேடு அருகே திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மலை மீது இருந்து பாறைகள் உடைந்து விழுந்த போது அந்த வழியாக சென்ற வாகனங்கள் நூல் இழையில் தப்பின. இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தின் போது பதிவான CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 179 புள்ளிகள் உயர்ந்து 72,026 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 52 புள்ளிகள் அதிகரித்து 21,711 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து சவரன் 46,880 ரூபாயாகவும் 1 கிராம் 5,860 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் 78 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அமைச்சரை நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடனான பேச்சுவார்த்தை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.